அப்படியே பாருங்கள், ஒரு படிக்கட்டு மாதிரி இல்லை, பேப்பர் ரோல் பார்த்தீங்களா எப்படி பண்டலாக சுற்றிருக்காங்க. இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த அளவு ரோல் சுற்றிருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இப்படி வெடிங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபயரை வந்து லேசாக கடத்தும். கமெண்ட் பாக்ஸிங் நீங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தர்காஸ் பட்டாசு பஜாரில் வாங்கின நாட்டு வெடிகள் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஷாப் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஷாப்பில் ரிவ்யூவே பண்ண முடியல, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு பர்ச்சேஸ் டூர் மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோ லிங்க் போடுறேன், போய் பாருங்கள். இந்த பர்டிகுலர் அன்பாக்சிங்கில் என்னென்ன பட்டாசு இருக்கோ இது எல்லாமே நம்ம கிவ் அவே பண்ண போகிறோம். ஸோ இதில் எல்லாமே வருமானு கேட்டிங்கன்னா 1-2 கிராக்கர்ஸ் நான் பர்ஸ்ட் பண்ண போகிறேன். அது தவிர்த்து மற்ற எல்லாமே உங்களுக்கு தான், சரிங்களா? இதோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2650 ரூபா, சரிங்களா? 2600 கூட வச்சிங்களேன். 2600 ஒர்த்தான பட்டாசு வந்து உங்களுக்கு கிவ்அவே பண்ணுறேன். அதுவும் நம்ம கூடுவாஞ்சேரியில், சென்னைக்கு மிக அருகில் உள்ள கூடுவாஞ்சேரியில் வாங்கின நாட்டு வெடி தான். ஓகேங்களா? பார்த்துடலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோனி பேக்கில் தான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன் கைஸ், இந்த கடையில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேசிங் கிடையாது. ஓகேங்களா? டேரெக்டாக போய் தான் வாங்கணும். கூடுவாஞ்சேரிக்கு நெருக்கமான ஏரியாவில் இருக்கிறவங்க டேரெக்டாக போய் வாங்கிக்கோங்க. சென்னையில் இருக்கவங்க நீங்கள் வந்து வண்டலூர் பைபாஸோ இல்லை உங்களுக்கு பெருங்குளத்தூர் பைபாஸோ பிடிச்சி டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம், சரிங்களா? ரொம்ப ஈஸியான ரூட்டு தான், சங்கடமே இருக்காது. ஸோ பார்த்துடலாம் வாங்க என்னென்ன இருக்குன்ட்டு, சரிங்களா? ஸோ முதல்ல நம்மளோட அன்பாக்சிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த நாட்டு வெடி தான். 3.5 inch இடி முழக்கம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 inch அவுட்டுங்க. இது 3.5 inch பால். இது ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஸோ இதுவும் வந்துடுது 2 inch இடி முழக்கம். இதுவும் வந்துடுது. ஸோ இதுவும் வந்து நம்ம அங்கே தான் வாங்கணும். இது ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஒன்று உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டீட்டெயிலை வந்து நம்மளோட வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம், என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வெடி, இது வந்து கலர் வெடின்னு சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும், கலராக பேப்பர் வரும். ஸோ இது ஒரு பேக்கெட் வந்தது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்குங்க. இது ஒரு பேக்கெட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது காக்கி வெடி. இது ஒரு பேக்கெட். இதில் வந்து 10 பீஸ் இருக்கும். இதுவும் வந்துடுது. ஸோ இதுவும் வச்சிடறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த காக்கி வெடி தாங்க. இது வந்து பிஜிலி சைஸில் இருக்கும். இதுவும் நல்லா வெடிக்கும். இது வந்து மிஷின் 3, பட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு 3. இதெல்லாம் பார்த்து வெடிங்க. இது ஒரு பேக்கெட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வெடி. அடுத்தது என்னடா இது பேப்பரில் இந்த சுருட்டுலாம் சுற்ற மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் இது வந்து சுருட்டு கிடையாது. இது வந்து மின்னல் சரம். ஓகேங்களா? இது 18 அடி இருக்குங்க. 18 அடியில் இருக்கிற மின்னல் சரம். பார்த்தாவே எனக்கே நம்பிக்கை இல்லை. இது எப்படிங்க சரன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இது சரங்க, வெடிச்சு பாருங்க அப்படின்றாங்க. ஸோ இதுவும் உங்கள் கையிலே நான் விட்டுறேன், நீங்கள் வெடிச்சு காட்டுங்க. இது யாருக்கு கிவ்அவேல போதோ அவங்க எனக்கு வெடித்து சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 inch அவுட்டு. இதுவும் ஒரு இடி முழக்கத்தில் வந்த 1 inch பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது சோட்டா இடி முழக்கம், 1/2 inch அவுட்டு. ஸோ இவ்வளோ சின்னதாக இடி முழக்கம் நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைமு. இந்த கடையில் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடி முழக்கத்துலேயே கொஞ்சம் பெரிய சைஸு 3.5 inch இடி முழக்கம். இது வந்து 3.5 inch. ஸோ இதுக்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 inch, இது 3.5 inch. அப்படியே பாருங்கள், ஒரு படிக்கட்டு மாதிரி இல்லை. 1/2 inch, 1 inch, 2 inch, 3 inch, 3.5. ஸோ இதெல்லாம் வந்துடுச்சுங்களா? இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்ட போகிறது பேப்பர் வெடி. 1/4 கிலோ பேப்பர் போகும். ஸோ 1/4 கிலோ பேப்பர் வெடி. இது எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வேலை இது மிஷின் 3ல கொடுத்தாங்க. ஸோ மக்களே, சின்ன பசங்க யாருன்னா இதை பார்க்குறவங்க, வாங்குறவங்க, வெடிக்கிறவங்க யாருன்னா இருந்தால் இந்த மாதிரி 3ல இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃபு. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நாட்டு 3லாம் கொடுத்தாங்கன்னா உங்கள் வீட்டில் ஜாட்டி எது மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ட்விங்க்லிங் ஸ்டார் எதனா இருந்துச்சுன்னா அது முனையில் அப்படியே அட்டாச் பண்ணி வெடிங்க. ஸோ ஏன் அந்த அளவு சேஃப்டியாக சொல்கிறேன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் வைக்கும் போதே வெடிக்கும் அது. ஸோ இது எத்தனை வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். 1 2 3 4 வெடிங்க. ஸோ இந்த 4 1/4 கிலோ வெடி.
பேப்பர் ரோல் பார்த்தீங்களா எப்படி பண்டலாக சுற்றிருக்காங்க. இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த அளவு ரோல் சுற்றிருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இதோட பீஸ் 50 rupeesங்க பர் பீஸு. 4 பீஸ் வந்திருக்கு, 200 rupees ஆச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது 1/2 கிலோ வெடி. 1/2 கிலோ. ஸோ இது பார்த்தீங்களா அனுமார் வால் மாதிரி இருக்குது. இது இவ்வளோ பெரிய திருப்பி கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் ஈஸியாக இதை எடை போட்டுறாதீங்க. கடையில் வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேப்பரோடு நீங்கள் வச்சிங்கன்னா டக்குன்னு வெடிக்கும்னு சொன்னாங்க. அதனால் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இந்த பிளாக் கலர் திரி வருது பார்த்தீங்களா, இதில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைமிங் கிடைக்கும். அதாவது வச்சு திரும்பி பார்க்கறதுக்கு டைமிங் கிடைக்கும், இல்லைனா பட்டுன்னு வெடிக்கும். ஸோ வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ இது ஒன்று இங்கே பாருங்கள், உங்களுக்காகவே பிரித்து வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இப்படி வெடிங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபயரை வந்து லேசாக கடத்தும். உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும் வெடிச்சிட்டு திரும்பி பார்க்குறது. ஸோ இது 2 வந்துடுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 கிலோ வெடி, 1 கிலோ பேப்பர் பாம். வெயிட்டாக இது கையை தூக்க முடியல. அதிசயமாக இது கலர் பேப்பர் சுற்றி வச்சுருக்கேங்க. இதுக்கு டைம் இல்லை போல இருக்குது, அதனால் அப்படியே போட்டாங்க. ஸோ பார்த்தா ஏதோ அரேபிக்கில் எழுதியிருக்கு, பேப்பரில் ஏதோ அரேபிக்கில் இருக்குது. ஸோ எங்கேருந்து வாங்கினாங்கன்னு தெரில. இது 2 எடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு தெரி தான். ஸோ இந்த பேப்பரை பிரிச்சுட்டு வரீங்க, ஓகேங்களா, யாராக இருந்தாலும். அடுத்து நான் காட்ட போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான சில வெடிகள், ஓகேங்களா. அம்மா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வைக்கிறேன், எழுந்துச்சு நிற்கிறேன். இங்கே பாருங்கள், உதடு வரைக்கும் வருது ஒரு ஹைட்டு. ஸோ ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னா 4 ராக்கெட் இருக்குது. என்னென்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் நான். இதை வந்து நான் வந்து கிவ் அவேல கொடுப்பீங்களா கேட்டால் இதெல்லாம் வச்சு அனுப்ப முடியாதுங்க. நான் எப்படி வச்சு அனுப்புறது, வேணால் உடச்சி ஒன்றா அனுப்ப முடியும், சரிங்களா. ஸோ உடச்சி அனுப்புனா அது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சைஸ் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களை நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது மான்ஸ்டர். இது கலர் ராக்கெட்டு, மேலே போய் கலராகவும் வெடிக்குமா. கேட்டேன், இவர் தான் இருக்கிறதுலே படா சைஸு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. ஸோ இது ஒன்று. இது வந்து ஒரு கலர் வெடி. மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து வெடிக்கும்போது உங்களுக்கு கலர் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் இதை வெடித்து காட்டுறேன். சப்போஸ் வெடிக்கும் போலனா உங்களுக்கு பாக்ஸ்லேயே போட்டு அனுப்புகிறேன், ஓகேங்களா. இது ஒன்று. இதுதான் இருக்கிறதுலே பெருசு. இது வந்து 4 அடி, 4 அடி இல்லை 4.5 அடி, ஓகேங்களா. 4 அடி ராக்கெட்டு. அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது அதே 4 அடியில். இது வந்து கலர் கிடையாது, நார்மல் அந்த ராக்கெட்டு. இதுவும் வந்துடுதா. இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 4 அடியில் கலர் வெரைட்டி தான். இது 2 ஆக்சுவலாக. இது வந்து கலர் வெரைட்டிலே சைஸ் பெருசு. இது இந்த பிங்க் கலரில் இருக்குது, சைஸ் பெருசு. அதை விட சைஸ் கம்மியானது இது. ஸோ இதை விட சைஸ் கம்மியானது இது 3வது ராக்கெட்டு. அடுத்து நீங்கள் பார்க்குறது 3 அடி. இது வந்து நார்மல் உங்களுக்கு வந்து வானம் மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஹைட்டு போவாங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மூங்கில்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப ஹைட்டு போகாது நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கரெக்டான தாட் கிடையாது. ஏன்னா இது வந்து எவ்வளோ ஹைட் போகுன்றது அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 200 அடி சொல்கிறாங்க. ஸோ இது 200 அடி போதா இல்லை 100 அடி போதான்றதை நம்ம வெடிச்சா தான் தெரியும். ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வெடிச்சு காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 3 வந்துடுச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து 1 by 1 நான் காட்டினேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்காக காட்டணுன்றதுக்காக வாங்கினது, ஓகேங்களா. நம்ம வீட்டில் சிட்டியில் இதெல்லாம் வெடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா சின்ன பசங்களுக்கு எப்படி வெடிக்கணும்னு தெரியாது. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல தீ வைப்பாங்க. இப்போ வைக்கும்போது என்ன ஆகுனா அது கையில் போடும். ஐடியலாக அதை வந்து பிடிக்க வேண்டியது இப்படி பிடிக்கணுன்றாங்க. இப்படி பிடிச்சிட்டு தான் விடணுமா. ஸோ அந்த மாதிரி விடுங்க, சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து இந்த ராக்கெட்டில் வெடித்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ராக்கெட்லாம் வந்து என்னால் அனுப்ப முடிஞ்சால் நான் அனுப்புகிறேன், அனுப்பலைன்னா கோச்சிக்காதீங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற வெடிகள் எல்லாமே உங்களுக்கு வரும், ஓகேங்களா. இந்த அவுட் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா. தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. ஸோ இந்த கிவ்அவே வந்து இது போட்ட 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். எப்போ அனௌன்ஸ் பண்ணுவேன்றது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குல்ல, அதில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. அடிக்கடிக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ மெயினாக அதை வாட்ச் அவுட் பண்ணிங்கனாவே நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அப் டு டேட்டாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிவ்அவே என்ஜாய் பண்ணுங்கள், பத்திரமா வெடிங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.